வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கும், நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், எங்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்களுக்கும், இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெற்றோர் அவர்களுக்கும், பட்டாம்பூச்சிகளாக இவ்விழாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவர் வாக்கின்படி செய்கரியான செய்து அழியா புகழ் பெற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் தத்துவ மேதை என உலகமே போற்றும் அவரது உன்னத வாழ்க்கை வரலாற்றை பற்றி இப்போது உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இவர் ஆசிரியராக இருந்து உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக திகழ்ந்தவர். இவர் திருத்தணியில் வீராசாமி சீதா அம்மாளுக்கு மகனாக 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். இவரது கல்வியை திருத்தணியிலும் திருப்பதியிலும் பயின்றார். கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தம் உயர்கல்வியினை வேலூரிலும் சென்னையிலும் கற்றுத் தேர்ந்தார். படிப்பு முடிந்ததும் சென்னை மாநில கல்லூரியில் தத்துவ பேராசிரியரானார். பின்னர் அதே கல்லூரியில் துணை பேராசிரியராக சேர்ந்தார். சிறப்பாக கல்வி கற்பித்து அனைவரின் மனதையும் கவர்ந்தார். இவரது ஆங்கில புலமை அனைவரையும் வியக்க வைத்தது. ஆசியா கண்டத்திலிருந்து பிரிட்டிஷ் அகாடமியால் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர். உலகத்தில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்கள் இவரது அறிவாற்றலை வியந்து 17 முறை டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. நாட்டு விடுதலை போரில் அண்ணல் காந்தி, நேரு போன்ற தலைவருடன் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். அனைவரும் போற்றும் மேதையாகிய ராதாகிருஷ்ணன் விடுதலை பெற்ற இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருமுறை தேர்வு செய்யப்பட்டார். 1962ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு உலக தலைவர் பாராட்டுகளையும் பெற்றார். நாட்டின் உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் நான் ஒரு ஆசிரியர் என்பதிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தார். ஆசிரியர் பணியில் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்நாளில் சிறப்பாக பணியாற்ற ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மத்திய அரசு உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை இவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளது. சமுதாயம் புகழும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உலகம் போற்றும் தத்துவ மேதையாகவும் ஆசிரியர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கினார். செயற்கரிய செயல் செய்த அந்த மேதை 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இயற்கை எழுதினார். அவர் மறைந்தாலும் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.